அடியே இவளே உள்ள என்னடி பண்ற வரியா?
நாரோடிமுண்டா என்ன பண்ற? டான்ஸ் ஆடுறேன். டான்ஸ் இப்படியே ஆடுவாங்க? ஏடி இங்க இருக்கிற பார்த்துட்டு இப்படி போக சொல்றேன், இங்க இருக்கிற இப்படி போக சொல்றேன், எல்லா படி யார் வச்சு நான் கூப்பிட்டாங்க? அப்படியே சொன்னேன். டான்ஸ் ஆடுறேன். டான்ஸ் இப்படி கை திருப்பிட்டே ஆடுவாங்க. என்ன பொம்பளை பிள்ளைக்கு டான்ஸ் ஆடணும் கையை திருப்பிக்கிட்டு தானே பண்றோம் டான்ஸ் ஆடுவாங்க. இந்த டான்ஸ் எனக்கு பிடிக்கல. பேர் வேணாம்னு சொல்லிட்டு 50 ரூபா புக்கிங் பண்ணிட்டு போயிட்டார். ஓஹோ, புக்கிங் கேஸா? பழைய நண்பர். ஆமா, அவர்களுக்கு நான் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். வினோத்குமார் 10 ரூபா புக்கிங் பண்ணிருக்காரு. 10 ரூபாயா? அவர்களுக்கும் நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த டான்ஸ் எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமா. அப்ப வேற ஒரு டான்ஸ் இருக்காதா? வேற என்ன டான்ஸ்? கிறுகிறு வெங்காய் கிண்ணத்து வெங்காய். சரி, கிண்ணத்து வெங்காய் டான்ஸ் அப்பவே போய் டான்ஸ் இருக்குதா? என்ன அப்படி உனக்கு அதை பார்த்தா உனக்கே கிறுகிறுன்னு வரும். அந்த டான்ஸ் நான் இப்ப பார்த்தே ஆகணும். ஆமா. அப்படியா? ஆடியா? அப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இங்க ஆடு பார்க்கலாம். ஆடுறப்ப ஒரு தடவை ஆடு பார்க்கலாம். ஓ பொட்டிக்காரப்பா, இந்த ஊரான ஊருக்குள்ள ஒரு வயசு புள்ள வந்திருக்குன்னு நான் யாருகிட்டதான் போறது? யாருகிட்டயும் போக வேணாம், நான் வந்துட்டு தப்பு இல்ல. அண்ணா அண்ணா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. எங்க பார்த்த? எங்கேயோ பார்த்திருக்கேன். எங்க பார்த்த? அவனா நீ? ரெடிமேட்ல பாத்துருப்பிய? ரெடிமேட் இல்லனா எலிமேட். அதான் அங்க பாத்துருப்பிய. 6 மாசத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனே இல்ல? ஆமா. என்ன சொல்லி வாங்கிட்டு போனேன்? வண்டி டிவி கட்டுறதுன்னு சொல்லி. வண்டி டிவி கட்டுறதுக்கு
5000 ரூபாய் வாங்கிட்டு போனீங்கல்ல ஆமா. அழகான ஒரு பொட்டை பிள்ளை வீட்டு வேணும். வேலைக்கு அழகான ஒரு பொம்பளை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஆமா கண்ணு என்னன்னா ஆச்சு? உனக்காகவே ரெடி பண்ணி ஆ. எல்லா தொலைவிலையும் கண்டுபிடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டியா? ஆ. என்ன அது? ஒரு பொம்பளை கூட கிடைக்கல. கிடைக்கல. கடைசியில ஆ. ஆ, நம்ம ஆட்டியமேட்டில இது சந்தை இருக்குதுல்ல, ஆமா. அந்த சந்தையில உட்கார்ந்து இருந்தான். உட்கார்ந்து இருந்துச்சா? ஆ. அழகான பிள்ளையா? அப்படியே கையோடு கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்துட்டேன். உங்க அழகா என் அழகா? ஆ. அந்த அழகை பத்தி சொல்லவே முடியாது. ஏன்னா என்னன்னா ஆச்சு? அவன் அங்க வரும்போது ஆ. இந்த லைட் எல்லாம் ஆப்பு. ஏன் என்னாச்சு? அவன கலரு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி அவன் பவரா இருக்காப்பா. லைட்டே தேவையில்ல. லைட் அப்பேற்பட்ட அழகு. சரி சரிண்ணா தெரிஞ்சுக்கோ. நான் கூந்தல் அழகு இப்படி இருக்குமா? நீ எல்லாம் என்ன கூந்தல் வச்சிருக்கிற, ஆ. நீ எல்லாம் என்ன போடுறதே எனக்கே தெரியல. தெரியல. ஆனா அவன் கூந்தல் இருக்கு பாரு, ஆ. அப்படியே பொவளை குச்சிதான். பவள குச்சியா? அப்ப அப்படியே சுடு சுடு அவ புடவை கட்டி இருப்பாளா தாவணி பாடை போட்டிருப்பாளா? அவ நீ எல்லாம் என்ன கட்டுற? நான் எப்படி கட்டி? ஆமா, ஆ. அவ கட்டிரு பாரு புடவை, ஆ. ஆ? ஆ. ஒரே சுத்துதான். ஒரே சுத்து. ஆமா. என்ன ஆயிரும்? ஒரே சுத்துல எல்லாத்தையும் மறைச்சிட்டாமா, கீழே விழுந்துரும் ஆமா. எல்லாமே. சரி சரி அப்பேற்பட்ட அழகு படிச்ச. அண்ணா நீ சொல்ல சொல்ல எனக்கு ஆசையா இருக்குது. ஆமா. அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. நீ கொஞ்ச நேரம் ஓரமா உட்காரு. உட்கார்றேன். அந்த பாப்பா வர சொல்றேன். சரி. ஆ? கூட்டிட்டு வரியா? உன் நிலைமை என்னன்னு மட்டும் பாரு. சரி சரி. பாப்பா, ஓ பாப்பா. தெரியலையே. ஏய், கை மாதிரி ஊட்டேன்ல. ஏய், தெரியலையே. அடிய சொல்றா. அப்பா ஓ பாப்பா, இந்த லைட்டை வந்து திட்டுறா என்னன்னு தெரியலையே. கல்லுகளை எடுத்து உடச்சுடா இருக்கும். அப்படி தூக்கி கரண்ட் அடிச்சுட்டானு ஏற்கும். பாப்பா ஏன் இந்த லைட் கிட்ட போல திட்டுறா? அவ்வா என்ன இந்த லைட் போல முறைக்கிறா, இங்க போல சிரிக்கிறாள். ஐயோ என்னடி பண்ற? அக்கா அக்கா யாரு போய் அக்காங்கிற? என்னக்கா பண்ற? சீப்பட்டு சின்ன பட்டு ஊர் வளர்ந்து தெரியுமா? ஆளை பாரு மொவரை பாரு, எங்க பாரு இறப்பணி வந்து அக்கா பொக்கான்னு கூப்பிடுறேன். நான் ஒண்ணு மூத்தவள் அக்கான்னு கூப்பிடுறேன். மாடு எடுத்து போயிடும். மூஞ்ச பாரு மொவரை பாரு, என் இதாட்ட அக்கா அக்காவா? கூப்பிட்டு ஒரு தப்பா தங்கச்சி. தங்கச்சியா? மனுஷார சொல்லு. நான் இருக்கிற ரச்சனத்துக்கும் ஓ முவர கட்டுறதுக்கு அவனுக்கு தங்கச்சியா? அக்கானு கூப்பிட்டாலும் சண்டைக்கு வராத்த. அம்மா அம்மா என்ன பெத்தவளே இரு தூக்கி பிடிக்கிற குமிச்சு கடிப்ப. அம்மானு கூப்பிட்டாலும் சண்டைக்கு வரும். ஆய் கொண்டு எங்க வைக்கிறேன் பாரு. சின்ன பாப்பு என்ன பார்த்தா அம்மா வாட்டமா இருக்குது. சின்ன பாப்பு இது பாரு புள்ள பெத்த ஒரு மாதிரி 100 நாள கறிக்கு வச்சு பண்ணி குட்டியாடா. பின்ன அம்மானு கூப்பிடுற? சின்ன பாப்பு அப்படி வேணா கூடு. சின்ன பாப்பு டோன்ட் டச்சிங். பொம்பளை தொடர்ந்து மாடியால வயசுக்கான பொம்பளை அப்படியா இருக்குது. அப்ப சின்ன பாப்பான்னு கூப்பிடு. நான் இன்னும் வயசுக்கே வரல. என்னாச்சா? எப்போ வருவ? நானா தை பூசத்துக்கு வரலான்னு இருக்கிறேன். தை பூசத்துக்கா? என்ன காரணம்? அப்பதான் நான் கட்டிக்கு போறேன். ஊர்ல இருந்து வருவான். எங்க போயிருக்காப்ல? ரிக்கு வண்டிக்கு. யாரு? எங்க பெரிய மூட்டு பையன். அடிச்சா வச்சுக்கலாம். பெரிய மூட்டு பையன் உங்க அண்ணனாவுல கட்டிக்கிட்டே என்ன ஆகுது? கட்டிக்கிட்டே புருஷன் தான். அதோட விடு. 1000 நாளும் அண்ணன் அண்ணன் தாண்டி. 5000 இருந்தாலும் கட்டிக்கிட்டே என்ன ஆகுது? ஒரு முறையில போய் பார்த்தோம்னா முறம் பார்க்கணும்னா போய் சுடுகாட்டுக்கு போ. பாடமதி நிறைய முறம் பழைய முறம் கிடக்கும். இவகிட்ட பேச முடியாது. முறம் வேணுமா? இவகிட்ட பேச முடியாது. அந்த பாலா போன ஆண்டவன் ஏந்தா எனக்கு ஒருத்திக்கு மட்டும் இத்தனை அழகு கொடுத்தானோ? அது வேணா உண்மைதான். ஐயா முன்னழகு விட அப்படியே திரும்பி பெண் அழகு பாருங்க, எப்பேற்பட்ட அழகுன்னு. பாப்பா உசிலம்பெட்டி பெண் கூட்டி நான் முத்து பேத்தி ஒரே கண்ணால் பார்த்தாக்க நான் புள்ளத்தாச்சி. உசிலம்பெட்டி பெண் கூட்டி நான் முத்து பேத்தி நீ ஒரே கண்ணால் பார்த்தாக்க நான் புள்ளத்தாச்சி.
பட்டிக்காட்டுல போய் மூணு மேல எதுக்கடி அது வைக்கிறாங்க? பாட்டல் நல்லா பாடு. எனக்கு பிடிக்கல இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா சிகப்பு கலரு ஜிங்கிச்சா பச்சை கலரு ஜிங்கிச்சா மஞ்சள் கலரு ஜிங்கிச்சா வண்ண சேலைங்க வசதியான சேலைங்க வானவில்ல புளிஞ்செடுத்து சாயம் போட்ட சேலைங்க ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா உங்க அப்பனுக்கு தொங்குச்சா தொங்குச்சா தொங்கு கூத்து நிறுத்திடு. எங்க அப்பனுங்க தொங்குறது பார்த்தா ஒன்னாடி பாத்துருப்பாரு. ஏய் இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. அப்படி பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரைக்கா போட்டு கஞ்சி கொண்டு வார மச்சான் உன் குஞ்சி எனக்கு நீ தாரியா. ஓரஞ்சாரம் பார்த்து ஒழுங்கணுமாமா ஒத்தையில நான் வருவேன் அணைச்சிக்கலாமா ஒத்தையில நான் வருவேன் அணைச்சிக்கலாமா மஞ்சக்காட்டு ஓரத்திலே மச்சான் மஞ்சக்காட்டு ஓரத்தில மத்தியான நேரத்துல மண்டி போட்டு நக்குன்னு ஏன் நினப்பு இருக்குதா? ஒரு இது பண்ணிட்டேன். 10 பேருக்கு முன்னாடி என்ன நான் சொல்ற பாருவேன். இந்த பாட்டு எனக்கு வேணாம். எல்லாம் தெம்மாங்க பாட்டுலாம் பாடு பார்க்கலாம். தெம்மாங்க பாட்டு தெம்மாங்க பாட்டு. ஆமா. சீரக செம்பா நெல்லு குத்தின சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன் சேலத்து மாம்பழ சாறு எடுத்து நல்ல ரசமும் வச்சிருக்கேன் மாமா ரசமும் வச்சிருக்கேன் சாப்பிட வாரிகளா இல்ல சாப்பிட்டு போறீங்களா மாமா சாப்பிட வாரிகளா இல்ல சாப்பிட்டு போறீங்களா? ஐயோ என்னடி கண்ணெறியுத? அதே முட்டை கண்ணெறியுதா? கண்ணெறியுத பால் அடிச்சு விடுன கண்ணு பட்டுருச்சா? ஆமா அவ்வளவுதான். உனக்கு 3 நாளைக்கு தான் கண்ணு தெரியும். அதுக்கு அப்புறம் ஒரே இருட்டு தான். அப்பா பாப்பா ஆமா உன்னை வேலையோட சொன்னியா? வேலை ரெடி பண்ணிட்டேன். எங்க? மகாராணிய மகிட்ட அழகான வேலை. நல்ல இடமா இருக்கணும். அருமையான இடம். எப்படி? நல்லா போகும்போது அழகு காட்டிட்டு போகணும். அழகு காட்டினா? அழகு காட்டினா உனக்கு வேலை ரெடி. அப்படியா? ஆமா. எந்த இடம் காட்டு? காட்டுமா? ஏன் பின்னாடி வா. பின்னாடி வரட்டா? வா பின்னாடி வா. என்ன பின்னாடி வா? பின்னாடி வா. எட்டி வச்சு வாடி. அப்படியா? எட்டி வச்சு பாப்பாங்களா? எடுத்து சொருன்னு வச்சுக்கலாம். எட்டி வச்சு கூடுவாடி. என் கூடிய சீக்கிரம் பாப்பாங்களா? அம்மா அம்மா எங்க பிள்ளை வந்திருக்குதுங்க. உள்ள வந்துருச்சா? ஆமா. இங்க வர மாதிரி இருந்தா சிரிச்ச முகத்தோட வரணும். அழகு காட்டி வர சொல்றேன். ஃபர்ஸ்ட் அழகு காட்டணும். அழகுதானே? அழகு. அண்ணா இருந்தா மூஞ்செல்லாம் என்ன பிசு பிசுன்னு இருக்குது. இதா இது வந்து தாய்ப்பால் தமிழ்பால். இது வந்து என் பிள்ளை கொடுத்த விசப்பால்னு நினைக்கிறேன். சரி எப்படியே வர சொல்லு போ. போய் பாப்பா. ஐயோ கண்டாரோலி முண்டை ஏடி பிசுக்கிறது திரும்புற? நல்லா அழகு காட்டிக்கிட்டு என் பேர் நீங்க எடுத்துரு. அப்படியா? ஆமா. ஆனியம்மா அம்மா அங்க நிக்குது. இங்க நிக்கிறதா? இது ஆனியம்மா? இது ஆனியம்மா இல்ல, இது கடப்பாரம்மா. இருந்தாலும் ஏன் அழகு விட கம்மிதான். என்ன ஏன் வச்சு பண்றது? நல்லா அழகு காட்டிக்கிட்டு பெத்தவங்க பேர் பிள்ளைங்க தான் எடுக்கணுமா? அப்படியா? நான் பெத்தவன் தானே, என் பேர் நீ எடுத்துரு. என் அழக பாத்துட்டு அலறுவா பாரு. அண்ணா பொண்ணு வராளா? வராம இருமா. வராளா? வராம பாரு. நாசமா போனவனு, அழிஞ்சு போனவனு, கட்டையில போனவனு, அழிஞ்சு போனவனு குழியில உட்கார வச்சு நான் வெளியே மாரடிக்க. என்னடி பிரச்சனை? அண்ணா அழகுதானே காட்டிட்டு வர சொன்னா. அங்க போய் பாரு. யாரு? அங்க போய் பாரு. பிள்ளை எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? பிள்ளை நீயே போய் பாரு. பிள்ளை எப்பேற்பட்ட அழகு கண்டாரோலி போட்டா ஏறி முடிக்கிறா வருவா. அப்ப பாடம் போடணுமாயா?
என்னடி பண்ற? இது அழகா காட்டுறேன். ஏண்டி அழகு பார்த்து அழகிருப்பாள. அழகு அவ எங்கேயும் அந்த ஆளு அந்த அம்மா எங்கேயும் ஓடி போயிடுச்சு பாரு. என்ன ஏண்டி அவளை இப்படியே காட்டுறியா? நல்லா சிரிச்சு முன்னேறுவோம். அட சிரிச்சுக்கிட்டு அதுவாசி நல்லா இருக்குமா? இப்போ வருவா பாருமா. சரி நல்லா சிரிச்சு முன்னோட போ சாமி. சிரிப்பாரு. இவங்களுக்கெல்லாம் சிரிக்க தெரியல. ஆமா நான் சிரிக்கிறேன் பாரு. யாருக்குமே தெரியல. ஐயோ பேய் 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 என்னடி பண்ற? என்னடி யூ அங்க பாருன பேய். அது அப்பப்பா நல்லா பொம்பளையாட்டு போடி. ஏன்னா சிரிச்சிட்டு போனாலும் இப்படிங்கிற. நல்லா பொம்பளையாட்டம் அடக்கு சடக்குமா போ. இப்ப இருக்கிற மாதிரி. இப்ப இருக்கு எப்படி போவில்ல? பொண்ணு ஆமா பேசிக்கிறப்போ பா பேசு. அடியே இவளே. ஏண்டி தவளை? தவளையா? ஓ அக்கா. அக்கா பொக்கான்னு கூப்பிடு. அக்காவா? அம்மா. அக்கான்னு கூப்பிடுறேன். அம்மானு கூப்பிட்டா அம்மா. நானே உன்னை பெத்தேன். வேற எப்படி உனக்கு கூப்பிடுறது? அம்மா டேய் வேலை வேணாம். நான் வேற வேலைக்கு போறேன். அண்ணா அண்ணா குட்டை வேலைக்கே போறேன். ஏரி வேலைக்கு. ஏரி வேலையா? அண்ணா எங்கேயோ போறா பாருண்ணா. யாரு? என் பாப்பா தான். எங்க கூப்பிடுறேன் அம்மானு கூப்பிடுறேன். வேலைக்கு சேர்ந்தேன். ஆமா அதுக்குள்ள பாரு போறதவனே. சரி என்ன இந்நேரத்துக்கு எந்த வேலைக்கு போறேன்? இந்நேரத்துக்கு என்ன வேலைக்கு போறேன்? ஏரி வேலைக்கு தான். ஏரி வேலைக்கு இந்நேரத்துக்கு எங்கிட்ட போறது? எங்க மேஸ்திரி என்ன ஒருத்தி மட்டும் நைட் ஷிஃப்ட்டுக்கு வர சொன்னான். ஆமா ஒருத்தி மட்டும் நீ ஒருத்தி மட்டும் வாடி நைட் ஷிஃப்ட்டுக்கு டபுள் சம்பளம் வாங்கிக்கோ அப்படின்னா. டபுள் சம்பளம் சரி போயிட்டு வரப்பா. ஏரி வேலைக்கு போறதுன்னா கூட வேணும், மம்மிட்டி வேணும், கர்ப்பார் வேணும். அதெல்லாம் தேவையில்லை. வரும்போது துண்டு மட்டும் ஒண்ணு பெருசா எடுத்துட்டு வரணும். துண்டு மட்டும் எதுக்கு கேட்டோம் தெரியல. தலையில வேடு கட்டுறதுக்கா இருக்கு. வேடு கட்டுறதுக்கோ இன்னும் வேட்டு விடுறதுக்கோ எதாவது டபுள் சம்பளம் வருது இல்ல. அந்த சம்பளம் எல்லாம் இப்ப ஏரி வேலை எல்லாம் இல்ல. மகாராணி கிட்ட போய் வேலை செஞ்சு போடுவான்னு கூப்பிடுற. அண்ணா வேற எப்படின்னா கூப்பிடுறது? சின்ன பாப்பு. சின்ன பாப்பு அதெல்லாம் நல்லா இல்ல. கண்ணு எங்கப்பா பேர் வச்சு கூப்பிடு. இல்லைண்ணா பேர் வைக்கிட்டா உனக்கு ஒரு பேர் வைக்கிட்டா? அப்படி வேணா இதை வச்சு கூப்பிடு. உனக்கு கண்ணு அழகா இருக்குது. கண்ணம்மான்னு கூப்பிட்டா கூப்பிட்டுக்கோ. சரி சரி. உன் பேரு கண்ணம்மா. என்னோட பெயர்? உன் பேர் என்னம்மா? என்னம்மா? என்னம்மாங்கிறேன். வா சொல்றேன். என்னன்னா பிள்ளைகிட்ட வம்பா இருக்குது. நீ எந்த ஆட்டம் ஆடாயா? இப்படி சுத்தினா இப்படி போறா, அப்படி சுத்தினா அப்படி போறா. சுத்தி ஆடுற ஆட்டம் மட்டும் நீ ஆடாத. ஏன்னா என்னாச்சு? அவளுக்கு ஒரு வியாதி இருக்குது. வியாதியா? என்ன வியாதி? சேலத்து பக்கத்துல பூலாவரி இருக்குதுல்ல, அங்க போயிட்டு கூத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாயா. சரி பாலத்து மேல ஏறணும் இல்ல, திடீர்னு வண்டி எடுத்து அப்படின்ட்டான். என்னாச்சு? ஏன் கண்ணுன்னு கேட்டேன். எனக்கு ஒண்ணுங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னு சரி போயிட்டு வா அப்படின்ட்டு பாலத்துக்கடியில போனவதான் பொண்ணு கூட்டிட்டு எப்படி வரணும்? எப்படி வரணும்? அப்படியே கரகர சுத்திட்டு மேல வராள. மேலயா? என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொன்னா பாருங்க பதிலு. என்ன பதிலு? சூளாவரி கூத்துக்கு போன இடத்துல சூளாவரி காத்து அவ சூத்துல பூந்துருச்சு. அதுல பூந்துருச்சு. ஆமா சரி சரி. கொஞ்சம் காத்து குணம் இருக்குது. போன மட்டும் ஆடக்கூடாது. ஆமா
எப்படி எப்படி ஒரே நிமிஷம். இந்த பேர் என்ன? புரியல. அச்சுதானந்தன். அச்சுதானந்தன் அவர்கள் எனக்காக 50 ரூபா வாரி வழங்கியிருக்கா. கனிஷ்கா அவர்கள் அவரே சொத்துல இருந்து 20 ரூபா வாரி வழங்கியிருக்கா. எந்த முகமான தங்க முகமா இருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தை கொடுத்து பல்லாண்டு வழங்க ராமோ ஜெயம். நன்றி வணக்கம். அந்தரங்கள் மாதமெச்ச சுந்தீர வடிவழகி மற்ற விலையழகி உச்சமில்லாத ரூபி. ஓ மச்ச விலையழகி புச்சமில்லாத ரூபி. சொன்னாலப்ப மச்ச விலை அழகி ஊன் மாதிரி நிக்கிற உச்சமில்லாத ரூபி. ஓய் ஆமா ஊன் மாதிரி நான் சொன்ன எனக்கு மட்டும் பேசணும். அப்படி பேசணும்னா இப்பதான் சொன்ன மச்ச விலையழகி புச்சமில்லாத ரூபின்னு. ஆனா அது என்கிட்ட இல்லையா? அந்த மாதிரி புச்சுக்கல்லதான். என்னோட பெயர் தான் சுபத்திரை. அப்படியா? சரி சரி அதேதான். கேளுங்கப்பா. என்ன மாத்திரை? என்ன மாத்திரையா? சுபத்திரை. சுபத்திரையா பேரா? உனக்கு மாத்திரைன்னு கிடைச்சா கேட்கும் உனக்கு. அந்த உன் பேரு தான் சுபத்திரா. அவன் பேரு கேளு. அதான் கேட்டாச்சு. அண்ணமான்னு சொல்லிச்சு. கேளு. உன்னோட பெயர் என்ன? உன்னோட பெயரு? என் பேர் இந்த கூட்டத்துல யாரும் வச்சிருக்க மாட்டேன். அப்பேற்பட்ட பேரா? என்ன பேரு? இந்த கூட்டம் என்ன ஊர்லயே யாரும் வச்சிருக்க முடியாது. அப்பேற்பட்ட பேரு? ஊர் என்ன இந்த மாவட்டத்திலயும் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. யாரும் வச்சிருக்க முடியாது. அந்த பேரு தான் என்ன சொல்லு பாக்க. என் பேரு மினி பஸ் மினிமா. என்ன பஸ்? மினி பஸ் மினிமா. மினி பஸ் மினியமாவா? சரி சரி. எங்க அக்கா ரூட் பஸ் ருக்குமணி. ருக்குமணி. என் தங்கச்சி டவுன் பஸ் தங்கமணி. தங்கமணி. என் பேர் மினி பஸ் மினிமா. என்ன பஸ் 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 வருது? ஆமா. இதெல்லாம் எங்க போகுது? எங்க அக்கா ரூட் பஸ் ருக்குமணினா அது பைபாஸ்ல மெயின் ரோட்ல ஓடும். என் தங்கச்சி டவுன் பஸ் தங்கமணினா அது எங்க ஓடும் தெரியுமா? எங்க ஓடும்? இது சோழகா நம்ம தார் ரோட்ல பஞ்சாயத்து ரோட்ல இப்படி ஓடும். ஓடும். உன்னோட வண்டி? இது மினி பஸ். இது லைசன்ஸ் இல்லாத வண்டி. வேற எங்க ஓடும்? தார் ரோட்ல ஓடாது, பஞ்சாயத்து ரோட்ல ஓடாது. ஓடாது. வேற எங்கதான் ஓடும்? எங்க ஓடும் தெரியுமா? சோளக்காடு, கம்மங்காடு, குச்சிக்காடு, கரும்பு காடு, பருத்தி காடு, வாழைக்காடு, மஞ்சள் காடு, வரப்பள வாய்க்கால, முளையில் முடக்கல, சந்தல பொந்தல, பாலத்து கடியில, மோரி கடியில, வரப்பள வாய்க்கால இப்படிதான் ஓடும். அப்படி ஓடும். அவசரம்னாலும் அங்கதான் ஓடும். அவசரமா இருந்தா விவசாய புல்லு மரப்பல ஓடும். அப்பேற்பட்ட வண்டி. சரி சரி. அப்படிதான் உன்னோட பேரு தான் என்ன? பஞ்சராவாதா? லப்பூர் டயரா இருந்தா பஞ்சர் ஆகும். இது கான்பூர் கோதத்தோல் பஞ்சர் ஆகாது. வண்டி பஞ்சரே ஆகாது. சரி சரி. டிக்கெட் எல்லாம் எப்படி வாங்குற? டிக்கெட் ஆளை பொறுத்து. எப்படி? சின்ன சின்ன பசங்க ஏறினா பாரு இவனாட்டம் 10 பைசா 5 பைசா கொடுத்துட்டு ஏறலாம். ஏன் என்ன காரணம்? ரெண்டு கையில டேரிங் பிடிச்சி ஓட தெரியாது. காரணம் மட்டும் அமைத்தி பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் வயசு பசங்களுக்கு மைனர் அது மாதிரி டிக்கெட்டுக்கெல்லாம் 200, 250, 300, 350 இப்படி. ஏன் அவ்வளவு அதிகமா வாங்குற? ஐயோ அவங்கெல்லாம் கல்லு முள்ளுன்னு பார்க்க மாட்டாங்க, குண்டு முள்ளின்னு பார்க்க மாட்டாங்க, பிஜிகாடு நல்லா பார்க்க மாட்டாங்க. வண்டி சிக்குனா போதும் டாப் கீர்ல காட்டுவாங்க. அவங்களுக்கு அந்த ரேட்டு. ரொம்ப வயசானவங்களுக்கு? வயசானவங்களுக்கு 1 ரூபா, 1.5 ரூபா, 2 ரூபா, 2.25 ரூபா, 3 ரூபா இப்படி. ஏன் அவ்வளவு கம்மியா வாங்குற? அவங்க கோட்டரார கட்டிங் அடிச்சுக்குவாங்க. வெடி வெடி அவசரம் இல்லாம பொறுமையா நிதானமா லொடக்கு லொடக்கு லொடக்குன்னு ஓட்டுவாங்க. வண்டி தேமானமா வாதில்ல, அதனால அவங்களுக்கு அப்படி. சரி சரி. நடக்குதா? அருமையான பேர். அப்ப இதே வச்சுக்க. அதே வச்சுக்க. அது வேண்டாம், கண்ணம்மானே வச்சுக்க. அதான் கண்ணு அழகா இருக்குது. சரி அப்ப கண்ணம்மானே வச்சுக்க. என்னோட பெயர் தான் சுபத்திரை. சரி இருந்தாலும் நான் எப்படி பாருங்க நான் சொல்றேன்.
10 மாதங்கள் 300 நாள் 3000 தசைவ நாடுகள் அங்கத்திலே தோல் நடுங்க தொடை நடுங்க சுமந்தபத்த தாயாரோ தந்தையாரோ வசுதேவனும் தேவகி ரோகிணி. ஓ, தேவகி ரோகிணி அம்மா. ஆமா. அப்பா வந்து வசுதேவன். ஆமா. சரி. கூட பிறந்தது நான் தான். நீயா? ஆமா. உன் கூட பிறந்தது என் கூட பிறந்தது பாயவர் பலராம். ஆமா. அதான் அவங்க தங்கச்சியா நீ? ஆமா. உனக்கு தாலி தொங்குது கல்யாணம் ஆயிடுச்சா? என்னோட மன்னவர் பெயர் ஆயன் தங்கை அழகு சுபத்திரைன்னு சொல்லிட்டேன். ஆமா. ஆனா உங்க கணவர் யாரு? அர்ஜுனன். புருஷன் அர்ஜுனன். ரெண்டா? ஆமா. வீட்டுக்காரன் ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணுதானா? நீ மட்டும் 2 கட்டிக்கிட்டியா? இந்த கூட்டத்திலேயே பாரு என்னால ரொம்ப பொறாமப்படுற ஒரு வெட்டிக்கிட்டு தான். கேளு ஏன் என்னாச்சு? இது மாதிரி ரச்சனமான பொறக்கலையேன்னு பொறாம கல் எடுத்து கொடுத்து மண்டை ஓட சொல்லிடுறாரு. பொறாமதுக்கு இப்ப எங்க போகணும்? எங்க? மன்னவரை தேடி போகணும். மன்னவரத்துக்கு போகணுமா? மண்ணு வாடுறதுக்கு இல்ல, வீட்டுக்காரரை தேடி போகணும். அங்க போகணும். ஆமா. சரி, அவரு கூப்பிட்டாராமா, நான் போறேன், நீ உள்ளார போய் வேலை பண்ணு. நான் போய் பண்ணிட்டா? பண்ணு. வீட்டுக்காரர் எங்க இருக்கிறாரு? எங்க வீட்டுக்காரர் எங்கூட தான் இருப்பாரு. அப்ப எங்க போய் பண்ணிட்டா? நீ அரண்மனையில போய் பாத்திரம் வளர்க்க, சாமான கழுவு. ஏ நான் அரியா பிள்ளையா இருக்கும் போது கழுவி விட்டது எங்க அம்மா. என்ன சாமானம் தான், அதுல இருந்து நான் இன்னும் கழுவுனதே கிடையாது. என்ன அது சொல்ற? சாமான கழுவு சொல்றிய? அண்டா குண்டா? அண்டா குண்டாவா? அது வேணா கழுவு. போய் கழுவு போ. போட்டா
செய்தே அண்ணா கண்ணை சுபத்திரா மல்லிகை முல்லை மற்றிவேல் பாரதாதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனாதி மலர்களை கொண்டு வந்து தங்களோட பாதத்தை விட்டு அணைபடுகிறேன் மன்னா. சுபத்திரா என்னுடைய வாதத்தை வெளிதானே நீ எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? பாதத்தை மனிததானே பறந்த நெடிய முகுலையிலே பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி ஆண்டு நீடோடி வாழ்ந்திருப்பாய். சரி, இருந்தாலும் அரண்மனை இருந்த தேவியாலை அதி சீக்கிரமாக அழைத்தது ஒரு காரணம் என்ன சாமி? கனகவி வடவதில் இருக்கக்கூடிய என்னுடைய மகனாகப்பட்ட புலேந்திரனுக்கு சூழலை கொண்டு சுருண்டு கிடக்கிறானமா. அதனாலே அதி சீக்கிரமாக மகனாகப்பட்ட புலேந்திரன் நான் சென்று பார்க்க வேண்டும். இருந்தாலும் மாமனாகப்பட்ட மாயவனின் துணை இல்லாமல் இன்றைய தினமாக அங்கு நான் போக முடியாது. அதி சீக்கிரமாக மாமனை அழைத்துக் கொண்டு வெகு சீக்கிரமாக நான் பயணமாக வேண்டும். அப்படியே அதனாலே உன்னை அழைத்து ஒரு வாய்வார்த்தை குறிப்பிட்டு பிறகு போகலாம் என்று உடைய வைத்தேன். பார்த்து பத்திரமாக போயிட்டு வாங்க. அப்படியா? அப்படியா? சென்று வாடி. அறிவீர்கள் சொல்லுகிறே இதோ அர்ஜுனாகப்பட்டவன்
மாயக்கண்ணனை தேடி செல்ல அதே வேலை அதே சமயம் இன்னொரு மாயக்கண்ணன் சுமைதர் பாரவரா மற்றும் சீவன்